புதுசா சமையல் பண்றவங்க கூட ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம் இந்த இறால் கிரேவி. இது பண்ணுறதுக்கு ஒரு சட்டிய நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காஷ்மீர் மிளகாய் தூள் இல்லன்னா சாதாரண மிளகாய் தூள் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலேயே பொரிய விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஹீட்ல வச்சு நல்லா இந்த மசாலாவை பொரிய விட்டதுக்கு அப்புறமா ஒரு 1/2 கேஜி அளவுக்கு இறால் இதோட சேர்த்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. மூடி போட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ மறுபடியும் மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி தண்ணிலாம் வற்றி வந்திருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா மூடி போட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு 5 நிமிஷத்துக்கு விட்டிங்கன்னா மறுபடியும் நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அவ்வளோதான், ஒரு சூப்பரான இறால் கிரேவி ரெடி. இது பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நெய் வேண்டாம்னு நினைக்கிறவங்க நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்து கூட பண்ணால் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இது வெறும் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு மறக்காமல் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.